Hi Makale, welcome to Middle Class Gully Cricketers. Hi Kishore. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்டக்காக இருக்காரு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹிஸ்டாரிக் வின் எடுத்திருக்காங்க ஆப்கானிஸ்தான். அதுக்காக தான் பார்க்கலான்னு வந்திருக்கோம். அண்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு க்ளோஸ் மேட்ச். இந்த அளவுக்கு ஒரு நெயில் பைட்டிங் மேட்ச் வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில இது வரைக்கும் யாரும் டெலிவர் பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி கிரிக்கெட் வந்து ஆப்கானிஸ்தான் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வேர்ல்ட் கப்லயே கூட நிறைய வின்ஸ் எடுத்தாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா கிட்ட ஜெயிக்க வேண்டிய நிறைய புவர் ஃபீல்டிங்கால தான் மேக்ஸ்வெல் கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணி அதுக்கப்புறமா மேக்ஸ்வெல் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய விளையாடி ஜெயிச்சாரு. அப்புறம் T20 வேர்ல்டு கப்லயுமே கூட சவுத் ஆப்பிரிக்கா கூட செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. செமிஃபைனல்ஸ்ல தான் லைட்டா சொதப்பிட்டாங்க. ரொம்ப பெரிய ஒன் சைடட் கேம் அஃபேர் ஆடினாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஆப்கானிஸ்தான் இதே மாதிரி கண்டினியூஸா டெலிவர் பண்ணிட்டே இருக்காங்க பிக் ஸ்டேஜ்ல. குடோஸ் டு தெம். பெட்டர் கிரிக்கெட் விளையாடுறாங்க பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் விட அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. 300க்கு மேல அடிச்சா கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் வின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி திருப்பி காட்டினாங்க. 300க்கு மேல அடிச்சு வின் பண்ணியிருக்காங்க. நீ என்ன நினைக்கிற? இனிஷியல் தாட்ஸ். ஆல்மோஸ்ட் அதேதான். ரொம்ப நல்லா டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. ஒரு சில லூப் ஹோல்ஸ், அந்த லூப் ஹோல்ஸ்லாம் வந்து இந்த டோர்னமெண்ட்ல சரி பண்ண முடியாது. வர 2026 வேர்ல்டு கப்போ இல்லை அதுக்கப்புறம் வர பெரிய பெரிய டோர்னமெண்ட்ஸ்ல அந்த லூப் ஹோல்ஸை கவர் பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் டெஃபினட் டாப் 4 செமிக்கு வர டீமுக்கான ஒரு ப்ராப்பர் டிசர்விங் டீமா இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். இன்னைக்கு முழுக்க அவங்க வின் பண்ணதுக்கு என்னதான் ஒரு சைடு ஜொனதன் ட்ராட் அவ்வளோ டவுன் ஆனாலும் ஹமீத் ஹசான் அவரை பாராட்டியே ஆகணும். அந்த அஸ்மத்துல்லா போட்டது விக்கெட் எல்லாமே அவருக்கு தான் நான் ஆல்மோஸ்ட் 70% கிரெடிட் கொடுப்பேன். அவர் சொன்ன லைன் அண்ட் லென்த் தான். ஏன்னா அந்த ஒரு ஒன்னுத்துக்கு உதவாத டுபாகோ ட்ராக்ல நீ அடிச்சு போடு, ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் விக்கெட் விழும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி அப்ரோச் பண்ற பிளேயர்ஸ் பக்காவா சொல்லி, ஏன்னா அவர் லைன் பவுண்டரி லைன்ல தான் இருந்தாரு. ரஷீத் கான் கிட்ட பேசியிருந்தாரு, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி சூப்பரா ஸ்டாஃப் ஒர்க் பண்றதுனால கொஞ்சம் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பெட்டர் டீமா வருவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. அவங்க டிஃபெண்டிங்ல நல்லா பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதை பேக் பண்ணி நம்ம ஒரு நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாங்க. அண்ட் நம்ம ஆப்கானிஸ்தானாலே அந்த பவுலிங்கை வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் எல்லாருமே. பட் இப்போ பேட்டிங்கும் ஒரு சில வருஷங்களா 1.5 2 இயர்ஸா வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து ICC டோர்னமெண்ட்ஸ் அவங்களால நல்லா பண்ண முடிஞ்சிருக்கு. டீசெண்டா வேர்ல்டு கப்லயே பாத்தீங்கன்னா நிறைய 250+ ஸ்கோர்ஸ் அடிச்சாங்க. இப்போ 300 அடிக்கிறாங்க, ஒரு நல்ல ட்ராக் அப்படின்னா. அப்போ இப்ராஹிம் ஜத்ரான் வந்து அதுல ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டரா இருந்திருக்காரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே. இப்பயுமே அதை ப்ரூவ் பண்ணிருக்காரு. 177 அடிச்சாரு. அதுதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபில இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்கோர். பெண்டகெட்டை வந்து ஓவர்டேக் பண்ணி அவர் வந்து அவரோட பேரை பதிச்சிட்டாரு. அண்ட் நபி ஒரு குயிக் ஃபயர் 40 அடிச்சாரு. அண்ட் நடுவுல ஒமார் சாய் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஸோ எல்லாருமே அவங்களால முடிஞ்ச என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுமோ பேட்ல கொடுத்தாங்க. பெரஸ் ஒரு 70% ஆஃப் ரன் வந்து ஜத்ரான் பேட்ல இருந்தே வந்திருக்கு. இன்ஜூரியில இருந்து வர வந்திருந்தாரு. அவரே போஸ்ட் மேட்ச்லயும் அதான் பேசியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதும் நான் வந்து இன்ஜூருக்கு அப்புறம் ஆடுறேன், லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா ஓடியே ஆடல, டேரக்டா என்ன நம்பி சான்ஸ் கொடுத்தாங்க, நான் டெலிவர் பண்ணிருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கோச் ஸ்டாஃப்க்கு தான் அவருமே பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருந்தாரு. ஜத்ரானோட இன்னிங்ஸ் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? அண்ட் பேட்டிங் அவரு இல்ல, அவர் வந்து அவங்க டீமுக்கு ஒரு கிளாஸ் பிளேயர். சொல்லப்போனா அவங்க டீம் இன்னைக்கு பண்ண வரைக்கும் பார்த்தா பெட்டரா பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க கிட்ட பேட்டிங்ல 4-5-6 ரொம்ப வீக் லிங்க் தான். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரா டிசர்விங்கா கிளீனா ஷாட்ஸ் ஆடுறவங்கள. ரஹ்மத் ஷா அதோட முடிஞ்சிச்சு. குர்பாஸ், ஜாட்ரான், ரஹ்மத் ஷா. குர்பாஸ் வந்து வண்டாமல போனா இது இன்டர்நேஷனல்ல, அதுவும் ஒன் டேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ரஹ்மத் ஷா தான் புதுப்பை ஆடுறாரு. ஆனா அவர் அவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகாதனால அவரை நம்ம எதுவும் பேச முடியாது. அதனால அந்த 4-5-6 தான் அவங்க ரொம்ப ரொம்ப வீக்கஸ்ட் லூப். ஸோ நெக்ஸ்ட் மேட்சும் சரி, இல்லை செமிக்கு போனாலும் சரி, அந்த டாப் ஆர்டர்ஸ் ஏதாச்சும் எஃபெக்டிவா ஆனா மட்டும் தான் நல்ல ஸ்கோர் வரும். இல்லைன்னா மறுபடியும் கம்மியா போன மேட்ச்ல பார்த்துருப்போம், டாப் ஆர்டர்ஸ் ட்ராப் பண்ணாங்க, ஷார்ட் செஞ்சுட்டாங்க, அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியும், புல் பேக்கே பண்ண முடியாம போயிடுச்சு. அதுதான். பட் கிளாஸ் பிளேயர் ஜார்டன் ஒரு நல்ல கிளாஸ் பிளேயர். ரொம்ப ஏஜ் கம்மி, 20 தான். இன்னொரு 15 வருஷம் இல்லை. அந்த ஊர்ல வேற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, நிறைய ஊர்ல இல்லை, அங்கேயும் இல்லை. ஆனா இவர்ல ஜாசா எல்லாம் வந்து 37 38 ஷாசார்லாம் 39 கிட்ட வரைக்கும் விளையாடினாரு. ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லை. அந்த பையன் இன்னும் ஒரு 20 வருஷம் தாராளமா ஆடலாம். நல்ல ஒரு ப்ராப்பர் ஒரு பேட்டிங் செட்டப் ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி தான் ஆகணும்.
ரொம்ப சின்ன பையன் தான். நல்லா இன்னிங்ஸ் நல்லா ஆடுவாரு அந்த மனுஷன். குறை ஸ்ட்ரோக் மேக்கிங் பிளேயர், சூப்பரா ஆடுவாரு. ஆமா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதுதான் முன்னாடி இருந்த பேட்டிங்க்கு அண்ட் இப்ப இருக்க ஏசியன் டீம்ஸ்ல பெட்டர் பேட்டிங் வச்சிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா பாகிஸ்தானே இந்த அளவுக்கு ஒழுங்கா ஒரு டீசென்டான பேட்டிங் டிஸ்பிளேவே பண்ணல. ரொம்ப நிறைய டாட் பால்ஸ் ஆறாங்க, ரொம்ப ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ இவங்க பேசிக்ஸ் வந்து கரெக்டா பண்ணிருக்காங்கன்றத காட்டுற மாதிரி இருந்தது. ஏசியன் டீம்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்தியாவுக்கு அப்புறம் இவங்க தான் நல்லா பண்ணிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. ஸ்பெசிபிக்கலி நம்ம பார்த்தோம்னா பிளஸ் ஏன்னா இவங்க மட்டும் தான் வின் எடுத்திருக்காங்க. இன்னும் பங்களாதேஷும் வின் எடுக்கல, பாகிஸ்தானும் வின் எடுக்கல. நாளைக்கு அவங்க 2 பேருக்கு மேட்ச் நடக்க போது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அண்ட் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. முன்னாடி வந்து ஒரு 180 170 டீமா இருந்தது, இப்போ ஒரு 220 240 டீமா மாறி இருக்கு பேட்டிங்ல. அதுவே நமக்கு வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்டா தான் பார்க்க முடியுது. ஜொனாதன் ட்ராட் வந்ததுக்கு அப்புறமே ஒரு நல்ல சயின்ஸ் தெரியுது. அண்ட் யுனிஸ்கானோ இருந்தாரு, மென்டாரா என்னன்னு தெரியல எனக்கு எக்ஸாக்ட்லி அவரோட டெசிக்னேஷன். அவர் ரொம்ப சியர் பண்ணிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாக்குறப்ப. அண்ட் செகண்ட் அப்படியே நம்ம இவங்களோட பேட்டிங்கை பத்தி பேசுறப்ப இங்கிலாந்தோட பவுலிங்கை பத்தி பேசியாகணும். இந்த மாதிரி ஒரு 325 கொடுக்குற அளவுக்கு ஒரு பவுலிங் லைனப்பா இருக்காங்க. இந்தியாவையும் அப்படிதான் போட்டு துவைச்சு எடுத்தாங்க. இங்கிலாந்தோட பவுலிங் எல்லாமே இன்ஜூர்ல இருந்து வராங்க. நம்ம பெருசா இது பண்ண முடியாது, ஏன்னா உட் இன்ஜூர்டு தான், ஆர்ச்சர் இன்ஜூர்டு தான், ஸ்பின்னர் ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் ஆடிட்டு இருக்காங்க. இங்கிலாந்தோட பவுலிங் எப்படி இருந்துச்சு? 325 கொடுக்குற அளவுக்கு இவங்க நல்லா ஆடினாங்கன்னு நினைக்கிறியா, இல்ல அவங்க பவுலிங் வந்து இன்னுமே நல்லா பண்ணிருக்கணும்னு நினைக்கிறியா? அவங்க ஆஸ்திரேலியா மேட்ச் எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த மேட்ச் எடுத்து பார்த்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் இந்தியா கிட்டையும் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஒரு ஸ்பெல் நல்லா போட்டா ஒரு ஸ்பெல் நல்லா போட மாட்டாங்க. அந்த பிரச்சனை தான் இருக்கு. போன மேட்சும் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்பெல் நல்லா போட்ட, செகண்ட் ஸ்பெல்ல சொதப்பச்சு. அதுக்கு ஒரு ரீசன் வேற இருந்தது, ஆர்ச்சர் இன்ஜுரின்னாங்க. இந்த மேட்ச் அதே மாதிரி மறுபடியும் வுட் இன்ஜுரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்சும் 5th bowler இல்லாம போனாங்க. ஓவர்டன் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவரு வந்து 50 ஓவர் ஃபார்மேட்டுக்கு செட் ஆவாரா? இல்ல, 4 ஓவர் போட முடியும், 10 ஓவர் போட முடியும். நான் இதுதான் நிறைய வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஒரு இஷ்யூ இருக்கு. அந்த மாதிரி நீ ஒரு பவுலிங் லைனப் எடுத்து வந்து இன்ஜுரியா அந்த பர்சன்ஸ் தூக்கிட்டு உள்ள வச்சு விளையாடினா எப்படி முடியும்? அதுக்கு நீ ஆல்ரெடி ஒரு வாட்டி வீடியோல பேசுங்க. எக்ஸ்ட்ரானரி பவுலர் சாம் கரன் அவரை எடுத்துன்னு வந்திருக்கலாம். அவரெல்லாம் ஏன் ட்ராப் பண்ணாங்க தெரியாம ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க யாரோ சொன்னாங்க, இவரு சொன்னாருன்னு நினைக்கிறேன், அனுபுதா ஸ்ரீகாந்த். அவங்க யாரெல்லாம் வந்து இவரே சொன்னாருன்னு நினைக்கிறேன், அஸ்வினே. அவங்க யாரை டிராப் பண்ணிருக்காங்கன்னு பாரு. போன வேர்ல்டு கப்க்கு அப்புறம் 2 பிளேயரை டிராப் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து சாம் கரன், இன்னொன்னு பாரிஸ்டோ. இவங்க 2 பேரால தான் நீங்க தோத்தீங்களா? அப்ப மிச்சம் யாராலையும் நீங்க தோக்கல. நீங்க அவங்க வேணான்ட்டு வேற பிளேயரை செத்து வந்திருக்கீங்க. இவங்க 2 பேரால தான் நீங்க தோத்தேன்னு அப்ப நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு. வேற பாரிஸ்டோவும் சாம் கரனுமே பெட்டரா பண்ணுவாங்க ஓடிஐல. கரெக்ட். இப்ப ஜேமி ஸ்மித் தான் இன்னைக்கு கீப்பிங் பண்ணாரு. ஆமா, எதுக்கு பண்ணாரு தெரியாம ரெண்டு மேட்ச் ஃபில் கீப்பர் நிக்க வைக்கிறாங்க. ஃபில் சால்ட் இருக்காரு, ஜார்ஜ் பட்லர் இருக்காரு, ஜேமி ஸ்மித் இருக்காரு. ஜேமி ஸ்மித் கீப்பிங் டீம்ல இருக்காரு. அண்ட் இன்னொன்னு பண்ணாங்க, ஆஸ்திரேலியா வந்து இதே லாகூர்ல ஆடுறப்ப 45 ஓவர்ஸ்க்கு அப்புறமா லாம்பேச் அன்னைக்கெல்லாம் ஓவர் கொடுத்ததுனால இவங்க ஜோ ரூட்டுக்கு 48வது ஓவர் கொடுத்து ஒரு 23 ரன் கொடுத்தாரு. அந்த 23 ரன் கொடுக்கலனாலே இப்ப வேற மாதிரி போயிருக்கும் மேட்ச். லாஸ்ட் ஓவர் வந்து இவர் 4 ரன் தான் கொடுத்தாரு. லிவிங்ஸ்டன் அது வேற கதை, நபி வச்சு பொழந்தாரு ஜோ ரூட்ட. இப்ப எப்படி ஜோ ரூட் மட்டும் தான் இங்க வந்து கஷ்டப்பட்டாரு பேட்டிங்கா சொன்னோமோ, ஜோ ரூட் கொடுத்த 23 ரன் டிஃபரன்ஸுமே கூட. லாஸ்ட் 5 ஓவர் 55 ரன் கொடுத்தாங்க. இப்ப வரைக்கும் இப்ப ஆடின லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இங்கிலாந்து தான் ஆயிடு. 47th ஓவர் வரைக்கும் இங்கிலாந்து தான் ஆயிடா இருந்திருக்கு. அந்த 48th ஓவர் 23 ரன் போனதான் மேட்ச் டிஃபரன்ஸ் பண்ணிடுச்சு, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் பண்றது எனக்கு ரொம்ப டெக்னிக்கலி டாக்டிக்கலியுமே நிறைய பிளண்டர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. எதுக்கு 3 விக்கெட் கீப்பர் ஆடுறீங்கன்னு தோணுது. ஒண்ணுமே புரியல எனக்கு. பைர்டன் கார்ஸ் ஏன் ஆடலன்னு தெரியல, அவர் இன்ஜூர்டா எனக்கு தெரியல. ஆஸ்திரேலியா சரியான அடி அடிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு சக்கீப் முகமது யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அவரை ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், பெட்டர் ஆப்ஷன். அவரை எடுத்து போட்டு நினைக்கிறேன். பேட்ஸ் பாலுக்கு வந்து இன்னையோட ஃபியூனரல் பண்ணி கட்டி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. இதுக்கு மேல இந்த அப்ரோச் எடுத்துட்டு போனா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ஃபெயில்டு அப்ரோச்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் கமெண்ட்ரில திட்டுறாங்க, யூடியூப் சேனல்ஸ்ல திட்டுறாங்க, ஜெனரல் ஆடியன்ஸ் திட்டுறாங்க, எல்லாரும் திட்டுறாங்க. இப்ப வந்து நீங்க என்ன சொல்றீங்க, டெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க, நீங்க சொல்லுவீங்க பென் டக்கெட்,
ப்ரூக்கு அது இதுன்னு நீங்க கூட்டுவாங்கன்னா டெஸ்ட் பிளேயர்ஸும் நான் கூட்டு வந்திருக்கேன். ஆனா அவங்க டெஸ்ட்ல என்னங்க பண்றாங்க, டெஸ்ட்லயுமே அவங்க பேஸ்பால்னு சொல்லிட்டு 100-120 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடிட்டு இருக்காங்க. ஓடிஐ கிரிக்கெட் அப்படி ஆட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் கமெண்ட்ரிலேயே. சம்பந்தமே இல்லாம ஆடி அவுட் ஆனாங்க. லிவிங்ஸ்டன்லாம் வந்து என்ன பண்றாருன்னே தெரியல. அவர் வந்து இவரு கலாய்ப்பாரு, அப்படிதான் ஆடுறாரு அவரு. ஒரு மேட்ச் ஆடிட்டாரு, அதுக்கப்புறம் 375 நாள் ஆட மாட்டாரு, அவுட் ஆயிட்டு விக்கெட் குடுத்துட்டு போவாரு. அதையே தான் பண்ணிட்டு இருக்காரு லிவிங்ஸ்டன். ஒரு மெச்சூரிட்டி காட்ட மாட்டாங்க, யாருமே நம்ப முடிய மாட்டேங்குது. ஓகே இவங்க இருப்பாங்க அடிப்பாங்கன்னு. யார் நம்ம ஜோ ரூட்டுக்கு அப்புறம் அடில் ரஷீத் தான் நம்ப வேண்டியதா இருக்கு. ஓகே தட்டி ஆடி கொடுப்பாருன்னு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இங்கிலாந்து பேட்டிங்கை பத்தி செகண்ட் ஆஃப் பவுலிங், ஆப்கானிஸ்தான் பவுலிங் இந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. முதல்ல அதை பத்தி என்ன நினைக்கிறேன். ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ஸே இல்ல, ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டே எடுக்கல. ஒமர் சாய் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு, குல்புதீன் ஒரு 1-2 விக்கெட் எடுத்திருக்காரு, ஃபரூக்கி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபுல்லாவே பேஸ் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க, வேற ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ஸே இல்ல. அப்படி இருக்கப்போ நபி வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கரெக்ட். அதுவுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட அவங்களே விக்கெட் கொடுத்துட்டு போன மாதிரிதான் கணக்கு அது. அப்படி இருக்கப்ப ஆப்கானிஸ்தானோட பவுலிங் எப்படி இருந்துச்சு? அதான் பவுலிங் வந்து டீசென்டான பவுலிங் தான். கண்டிப்பா 300 மேல அடிச்சாலே போட முடியும், ஏன்னா அந்த மாதிரிதான் பிச்சு. அடுத்த நம்ம என்ன விக்கெட் எடுக்க முடியனாலும் கண்டெயின் பண்ணாலே பெரிய விஷயம். கண்டெயின் பண்ணிட்டாங்க. ரஷீத் கானும் ரொம்ப 6 மேல எல்லாம் போல, 7 கிட்ட எல்லாம் போல, 100 அமரும் போல, நபியும் போல. அப்புறம் என்ன பார்த்தாங்க, ஃபரூக் எல்லாம் அடிச்சு போட முடியல, இன்ஜுரி ஆயிட்டாரு, கிராம்ப் அது ஆயிடுச்சு. ஓமர் சாய் மட்டும் தான் அடிச்சு போடுறாரு. பிலிப்ஸ் ஆல் விக்கெட் எக்ஸ்ட்ராடனரியா போச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே வந்து நீ அடிச்சு போடு, ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப், அவனுங்களே அவுட் ஆயிடுவானுங்க. அவனுங்களுக்கு அது ஒண்ணுமே பண்ண வராதுன்ற மாதிரிதான். நல்லா ஜேமி ஓட்டெல்லாம் அநியாயம், அவ்வளவு நல்லா ஆடினு இருக்கு, அவ்வளவு டைம் எடுத்துக்கிற. சரி ஓகே, அந்த போலர் வேணும்னே வந்து மண் எடுத்து போடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணா ஓகே, எல்லாம் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் உனக்கு என்ன பேட்டுக்கு வர போல அந்த மாதிரி ஃபிளிக் ஆடி கைக்கு கொடுக்கணும். அடியும் தலையில ஆடினா அங்க போய் டக் அவுட்ல போய் உட்காந்து நான் ஃபிளிப்கார்ட்ல தான் போனேன், ஆக்ஷன் எல்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. அங்க போய் பண்ணி என்ன பிரயோஜனம்? கையில இருந்த மேட்ச், அவர் என்ன மேட்சே முடிஞ்சிச்சு. சோ அவங்களோட மென்டாலிட்டியை ரீட் பண்ணிட்டாங்க, இங்கிலாந்து மென்டாலிட்டி. இவனுக்கு இவ்வளவுதான், நீ அடிச்சு ஸ்டெம்புக்கு குட்டி. இவரும் ஜோ ரூட்டுமே எடுத்துக்கலாமே, அந்த பையன் பேக் ஆஃப் லெண்ட் போட்டுருக்கான், ஷார்ட்டா போட்டுருக்கான், ஒத்துக்கிறேன். ஒரு 4 அடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் ஏன் மறுபடியும் ஹங்கரிக்கு போயிட்டு பேக் ஃபுட்ல போயிட்டு ஒரு கட் ஆடணும்? நீ நல்லா தான் ஆடுவேன், கை டர்ன் ஆகுது, ஸ்லோவா வருது, பார்க்காம அந்த அவரும் வேஸ்டா ஆடி தேவையில்லாத அவுட்டு. அதனால ஒரு டீசன்ட் பவுலிங் சொல்லலாமே காண்டி குட் பவுலிங்கோ சூப்பர் பவுலிங்கோ சொல்ல முடியல. அதை சொல்லணும்னா கண்டிப்பா எப்படி ஆஸ்திரேலியா கிட்ட பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை வச்சுதான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தொடர்ந்து சொல்ல முடியாது, ஏன்னா வந்து பிட்ச்ல ஒரு அசிஸ்டன்ஸும் இல்ல. இது பேட்டர்ஸே விக்கெட் விட்டு போனதான் உண்டு. ஆஸ்திரேலியா நீங்க எப்படி ஆனாங்களோ அதே மாதிரி அவங்க ஆடிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து அதை நம்ம ஆஃப் கேமரா பேசின மாதிரிதான், பிளண்டர்ஸ் பேட்ஸ்மேன் மிஸ்டேக் பண்ண மட்டும் தான் தோக்க முடியும். பட்லர் என்ன பண்ணாரு, தூக்கி அடிக்க போனாரு. முதல்ல இந்த பேட்ஸ் பால்ங்கிறது வந்து கான்செப்ட் இங்கிலாண்டே கரெக்டா புரிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. பேட்ஸ் பால்னா முதல்ல எங்களுக்கு எல்லாம் ஒரு காமன் அடிச்சு என்ன புரிஞ்சதுன்னா, ஸ்ட்ரைக்கிங்கா இருக்கணும், ஸ்ட்ரைக் ரேட் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கணும்ன்றதான் பேட்ஸ் பால்ன்ற மாதிரி புரிஞ்சு. இப்ப என்ன தோணுது, இவங்க தூக்கி அடிக்கிறது தான் பேட்ஸ் பால் நினைச்சு ஆடுறாங்களான்னு தெரியல. நான் இன்னொன்னு சொல்ல வர பிரிச்சு நம்ம பேசணும்னா, இதை ஜோ ரூட்டு அடில் ரஷீத் தான் நம்ம ஏன் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அவங்க வந்து தூக்கி அடிக்க மாட்டாங்க, ஃபோர்ஸ் அடிச்சு ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. வேற மிச்சம் எல்லாரும் தூக்கி அடிக்க ட்ரை பண்றாங்க. இப்ப ஜோ ரூட் இருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம் ஏன் சொல்றோம்னா, ஜோ ரூட் வந்து தரையில ஆடுவாரு, கேப்ஸ் ஃபைன் பண்ணுவாரு. இவங்க கேப்ஸ் எல்லாம் ஃபைன் பண்றது இல்ல. நான் தூக்கி வீசுவேன், தூக்கி அடிப்பேன், அது கேட்ச் போனாலும் போகும், 6 போனாலும். நீ உங்களுக்கு வந்து 17 ரன் அடிக்கணும் 23-24 பால்ல. 2 4 அடிச்சாலே மேட்ச் சிங்கிள் அடிச்சா போதுன்னு வருது. ஏன் சுத்துறீங்க, ஏன் தூக்கி அடிக்க போறீங்கன்னு தான் புரியல எனக்கு. ஆக்சுவலி என்னன்னா, ஒரு 4 பேர் தான் வெளியே இருக்காங்க, அவ்வளவு கேப்ஸ் இருக்கு, நீங்க ஈஸியா அடிக்கலாமே தரையிலேயே. ஏன் கேப்ஸை ஃபைன் பண்ண மாட்டாங்கன்னு புரியல எனக்கு. அதுவும் ஸ்பெசிபிகலி ஓடிஐ கிரிக்கெட்ல கேப்ஸை ஃபைன் பண்ணா மட்டும்தான் இது பண்ண முடியும். நீ பாலுக்காக வெயிட் பண்ணும், கரெக்டா வருதா உன்னால கனெக்ட் பண்ண முடியுமா அப்பதான் அடிக்கணும். நீ தூக்கி 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 அடிக்க ட்ரை பண்ணினா இந்த மாதிரி கேட்ச் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, கரெக்டா படலன்னா. ஸோ கேப்ஸை ஃபைன் பண்ணாலே போதும், ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணா போதும். நீங்க தூக்கி அடிக்கணுங்கிறதும் பேஸ் பால் நினைச்சு ஆடுறீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தோணுது எனக்கு. இந்த தரையில ஆடி ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி பிளேயர்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால ரிலை பண்ண முடியும், டிபெண்ட் பண்ண முடியும். ஓகே இவர் இருக்காரு, ஒரு டிபெண்டபிள் பேட்ஸ்மேன், நம்ம ஓகே நம்பிக்கையா இருக்கலாம்னு. தூக்கி தூக்கி அடிப்பாங்கன்னா முன்னாடியும் நம்ம யார மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நம்ப மாட்டோம். அஃப்ரிடியை பார்த்தா நம்ப மாட்டோம், ஒரு மேட்ச் அடிப்பாரு ஒரு மேட்ச் அடிக்க மாட்டாருன்னு சொல்லுவோம். வேற இப்ப இன்சுமம் முல்லாக் இருக்காருன்னா ஜெயிச்சு கொடுப்பாருன்னு சொல்லுவோம். பாகிஸ்தான் வச்சு சொல்றேன். இந்தியாவிலும் அதே மாதிரி கதை தான்.
தூக்கி அடிக்கிற பிளேயர்ஸ்னால இவன் இன்னைக்கு அடிப்பானா மாட்டானா நமக்கு தெரியாது. மேக்ஸ்வெல்லும் அதே கணக்கு தான். ஏர்ல பால நீங்க போறீங்களா, ஏர் ரூட் எடுக்கிறீங்களா, ஏரியல் ரூட் எடுக்கிறீங்களா, நீ அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் உனக்கு கீழே ஆட போறவங்க எல்லாம் அந்த அளவுக்கு பிளேயர்ஸ் கிடையாது, ஒரு கம்ப்ளீட் பேட்ஸ்மேன் கிடையாதுன்றப்போ நீ கீழே த்ரோ அவே பண்ண கூடாது. எனக்கு அதெல்லாம் தான் புரிய மாட்டேங்குது இன்னைக்கு. அப்படி பார்த்தா லிவிங்ஸ்டன் நிக்காய் தான் அவுட் ஆனாரு, அது தூக்கி அடிச்சு அவுட் ஆனான்னு தெரியாது. பட் என்ன சொல்றது, அவங்க விக்கெட்டை த்ரோ அவே பண்றாங்கன்றதுதான் இதுல இருக்க ப்ராப்ளம். ஆல்ரெடி ஒரு 4 வந்துருச்சு அந்த ஓவர்ல, அப்பயும் நீ வந்து ஆஃப்ல போடணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. மேபி அதை குல்புதீன் இப்ப வந்து நான் டேக் ஆன் பண்ணிடுறேன், அவருக்கு திருப்பி ஓவர் கிடைக்காதுன்னு நினைச்சாரா என்ன நமக்கு தெரியாது. அது என்னன்னா சொல்லி நம்ம அவங்க கவர் பண்ணலாம். பட் இது வந்து இந்த பாஸ்பால் கிரிக்கெட்டுக்கு வந்து இன்னைக்கு ஃபியூனரல் முடிஞ்சு கடைசி இது எல்லாமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இந்த கிரிக்கெட் அவங்க ஆட மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு. மேக்ஸ் இவரு மெக்கலமையும் அனுப்பிச்சிருவாங்கன்னு தோணுது கோச்சிங்ல இருந்து. இதெல்லாம் இருக்காரு, பால் காலிங்வுட்லாம் இருக்காரு. அவரு சொல்லலாம்ல அவர் என்ன மாதிரி ஆடிட்டு இருந்தாரு அவரோட பீரியட்ல. எனக்கு ஒன்றும் புரியல இங்கிலாண்டோட அப்ரோச்சே. இப்ப எனக்கு தெரியல, இப்போ ஆப்கானிஸ்தான் வந்தாங்கன்னா வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் தான் அது செமிஃபைனல் வந்து வீக்கா போயிடுமோன்னு தோணுது எனக்கு. நியூசிலாண்டோ இங்கிலாந்து கூட யார் கூட ஆனாலும் சரி அவங்களால ஓரளவுக்கு பண்ண முடியும். அதுக்கு இங்கிலாந்து வந்தா மட்டும் என்ன பண்ணுவேன் நீங்க கேட்டீங்கன்னா, இங்கிலாந்து வந்தாலும் இன்னும் மோசமா தான் போகும்னு தோணுது. பட் இங்கிலாந்து ஓவர் த இயர்ஸ் பண்ணிருக்கனால யாராவது ஒருத்தர் அடிச்சு கொடுத்தாங்கன்னா, ஏன்னா பேட்டிங்கை வச்சு நம்ம பார்த்தோம்னா இங்கிலாண்டோட பேட்டிங் பெட்டர் பேட்டிங் தானே. அவங்க தப்பான அப்ரோச் எடுக்கிறாங்க, பட் ஆன் பேப்பர்ஸ் பெட்டர் பேட்ஸ்மேன் தானே இங்கிலாந்து பிளேயர்ஸ். ஆப்கானிஸ்தான் அந்த ரேசிங் அப் டு தி அக்கேஷன் இருக்குமான்னு தெரியல செமிஃபைனல். நீ என்ன நினைக்கிற? சப்போஸ் செமிஃபைனல் வந்தாங்கன்னா ஆஸ்திரேலியாவை வின் பண்ணும், அது ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு. நீ ரெண்டுத்துக்கும் பதில் சொல்லலாம். ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? செமிஃபைனல் அப்படி வின் பண்ணாங்கன்னா செமிஃபைனல் அந்த அளவுக்கு ஃபைட் கொடுப்பாங்களா நியூசிலாந்து இந்தியாவோட? 99.5% ஆஸ்திரேலியா வின் பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து 2 டீம் நாக் அவுட் பண்றதுலாம் கஷ்டம். இப்ப இருக்கிற அவங்களோட யார் வின் பண்ண மாட்டாங்க? அவங்க கிட்ட இருக்க 50 ஓவர் ஸ்ட்ரென்த்துக்கு தொடர்ந்து 2 பிக் டீம்ஸ் நாக் அவுட் பண்ண முடியாது. பண்ணாங்களேப்பா, T20 பண்ணாங்க, இல்ல வெஸ்ட் இண்டீஸ பண்ணாங்க, ஆஸ்திரேலியாவை பண்ணாங்க. பட் 50 ஓவர்ஸ்க்கு இல்ல. 2019லயும் பார்த்தா ஒரே ஒரு மேட்ச், அதுவும் இங்கிலாந்து அடிச்சிருக்காங்க பிக் டீமா, 285 அடிச்சு 215. அதே மாதிரி 2015லயும் ஏதோ ஒரு பிக் டீமை நாக் அவுட் பண்ணிருக்காங்களே காண்டி கன்சிக்யூட்டிவ் 2 பிக் டீமை நாக் அவுட் பண்ண முடியாது. இந்த வாட்டியும் வாய்ப்பே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ஆஸ்திரேலியா ஸ்ட்ரென்த் சேசிங்னு வந்துருச்சுன்னா சோலி முடிஞ்சுது. சேசிங் இல்லாம ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு டிஃபென்ஸ் பண்றாங்கன்னா அப்போ வாய்ப்பு இருக்கு. பட் தே ஆர் வீக் இன் டிஃபென்ஸ் சேசிங். யாருன்னா ஆப்கானிஸ்தான் குயிக்கா விட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. சேஸ்கர் ரொம்ப போவர். அதனால நேற்றே கேரி பேசுறதோ ஸ்டீவன் ஸ்மித் பேசுறதோ வந்துருச்சு. நாங்க அந்த ஒரு மேட்சுக்காக ஸ்பென்சரை யூஸ் பண்ணோம். ஆபாட் இன் குட் ஃபார்ம், ஹி இஸ் கோயிங் டு பேக்ன்ட்டாங்க. ஆபாட் டீசென்டான பவுலர். அந்த ஒரு ப்ராப்ளம்ல போகாம இருந்தாருன்னா அவர் இன்னைக்கு எங்கேயோ இருந்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸ் அட்டாக் ஓப்பனிங் இருக்கு அவங்க கிட்ட. குர்பாஸையும் ஜாட்ரானும் தட்டினாவே முடிஞ்சிருச்சு. அதனால வாய்ப்பு ரொம்ப கம்மி. சப்போஸ் இப்போ ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் அதே T20 செமிஃபைனல் தான் நடக்க போகுது. இந்தியா கூடயோ இல்ல நியூசிலாந்து கிட்டயோ ஆட போறாங்க, வெல்ட் வாங்க போறாங்க. துபாய் பிச்சா இருந்தாலும் சரி, எது வேணாலும் சரி, அப்படியே அந்த அவங்களுக்கு ஆப்போனன்ட் ஈஸியா ஃபைனல் போயிடுவாங்க. ஒரு எஃபெக்டிவான மேட்சே இருக்காது. அது ஷார்ட். அதுக்கு ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கேக் வாக், ஏன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க டைரக்டா உள்ள போயிடுவாங்க. இங்கிலாந்து கிட்ட ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அப்போ நல்லா இருக்கும். ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, நியூசிலாந்து ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான டீம்னு சொல்லலாம் கண்டிப்பா டாப் 4க்கு. ஸோ அப்படி வந்தா பெட்டரா இருக்கும். நம்ம இங்கிலாந்து அதாவது சொன்ன மாதிரிதான், நானும் சரி பிரபுவும் சரி பேப்பர்ல பார்க்க நல்லா இருக்கு, அந்த பேஸ்பால விட்டாங்கன்னா இட்டுன்னு சொன்னோம். விட்டுருந்தா கண்டிப்பா அவங்க தான் செமி. சவுத் ஆப்பிரிக்காவும் இங்கிலாண்டா டிசர்விங் டீம் ஃபார் செமிஸ். தேவையில்லாம ஒரு மட்டமான கேமை விளையாடி கையில இந்த மேட்ச் எல்லாம் ஊர்ல தான் நடக்கும். சீரியஸா சொல்றேன், ஊர் கிரிக்கெட்ல தான் நடக்கும். ஏரியா கலி கிரிக்கெட்டரா, கலி கிரிக்கெட், ஸ்ட்ரீட் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ்ல நடக்கிற விஷயத்த ஒரு இன்டர்நேஷனல் அவ்வளவு மக்கள் அவ்வளவு கோடி பேர் பாக்குறதுல நடந்து இருக்கு. இதுதான் சொல்ல வேண்டியதா இருக்கும் அவங்களுக்கு. ஆனா முதல்ல நீ சொன்ன மாதிரி மெக்கலம தூக்கணும்னா அவர் மறுபடியும் இதே அப்ரோச் தான் பண்ணுவாருன்னு தோணுது. அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்லயும் அவர் வெளியே அமிச்சா மட்டும் தான் இந்த அப்ரோச் போகும். சும்மா நீ
டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து நீங்க 2-3 ஸ்லிப் வச்சிருவீங்க, பாயிண்ட் வச்சிருவீங்க, ஸ்கொயர் லெக் வச்சிருவீங்க. இந்த மாதிரி இருக்கப்போ நீ தூக்கி அடிச்சா நிறைய பால் 4 போக வாய்ப்பு இருக்கு. ஓடிஐ கிரிக்கெட்ல அப்படி கிடையாது. உனக்கு ஒரு ஸ்லிப் வச்சா பெரிய விஷயம், 2 ஸ்லிப் வைப்பாங்களா? பின்னாடியே 4 பேர் நிக்க வச்சிருவாங்க. டெஸ்ட்ல நீ தூக்கி அடிப்பா 4 போயிடும், தூக்கி அடிப்பா, வந்தா பரவாயில்ல, விக்கெட் விட்டாலும் பரவாயில்லன்னு ஆடுறாங்க. அதுல ஒரு 300 அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அவங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒன்னும் பண்ணல. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல இது வரைக்கும் ஃபைனலே வரல. அவங்க 3 சைக்கிள் முடிஞ்சிச்சு. அப்படி இருக்கப்ப டெஸ்ட் கிரிக்கெட்லயும் அந்த மாடல் ஃபெயிலியர் மாடல் தான். பட் அதுல கொஞ்சமாவது அவங்களுக்கு அந்த ஃபீல்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆயிருக்காது. எங்க ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்ற பட்சத்துல அதுக்கு சான்ஸே இல்லைன்னு தோணுது எனக்கு. T20லயும் ஓடிஐலயும் பேஸ்பாலுக்கு அது நீ முன்னாடி எல்லாரும் சொன்ன மாதிரி நீயும் சொன்ன மாதிரிதான் அந்த பேஸ்பாலுங்கிறது மெக்கலம் ஆடுவாரு. அவங்களதுல மெக்கலம் சுத்தி வேறவங்க எல்லாம் ஆடினாங்களா? ஆடல. அவர் மட்டும் ஆடுவாரு, விக்கெட் த்ரோ அவே பண்ணுவாரு, போவாரு. மேக்ஸ்வெல் மட்டும் ஆவாரு, விக்கெட் த்ரோ அவே பண்ணுவாரு, போவாரு. அஃப்ரீடி மட்டும் ஆடுவாரு, விக்கெட் த்ரோ அவே பண்ணுவாரு, போவாரு. அதனாலதான் அந்தந்த டீம்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. நீங்க 11 பேரும் நான் பேஸ்பால் ஆடுவேன்னு வந்தா என்ன பண்ண முடியும்? ஜோ ரூட்டே அவ்வளோ இப்ப ஸ்வீப் அடிக்கிறாரு, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறாரு, என்னென்னமோ பண்றாரு ஜோ ரூட்டே. இன்னைக்குமே 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட்டு போயிருக்காரு. அவருமே ஒரு 100க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட் தான் மெயின்டைன் பண்ணிருக்காரு. அவரோட அப்ரோச்சும் சேஞ்ச் ஆயிருக்கு. பட் அவர் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்ன்றதுனால ஃபோர்ஸ் நிறைய அடிக்கிறாரு, ஏரியல் ரூட் எடுக்காம. வேற மிச்சவங்க ஸ்ட்ரென்த்துக்கு நான் என்னோட பவருக்கு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சு அவுட் ஆகுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, சப்போஸ் ஆப்கானிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணுதுன்னா இட்ஸ் ஹை டைம் டு கிவ் ஆல் த கிரெடிட்ஸ் டு ஆப்கானிஸ்தான் தான் தோணும். ஏன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு கப்ல ஜெயிச்சிருக்க வேண்டிய மேக்ஸ்வெல் ஒருத்தரால தோத்துட்டாங்க. கம்மின்ஸுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். ஒரு பக்கம் கட்டையை போட்டாரு, அப்படியே வந்து நின்று. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி தோக்கடிச்சிட்டாங்க. இதுக்கு இன்னொரு வாட்டியும் அவங்களை டிஃபீட் பண்றாங்கன்னா இட்ஸ் ஹை டைம் டு ஆல் ஹெயில்ஸ் ஆன் ஆப்கானிஸ்தான் மாதிரி தான் இருக்கு. லட்சி ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் சைடு தான் ஆடுறாங்க ஆஸ்திரேலியா. என்ன வேணா நடக்கலாம். நீ 99.99% ஒரு 65-35 கொடுக்கலான்னு இருக்கு. ஆஸ்திரேலியா 65-35% சான்ஸ் இருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு. சப்போஸ் எங்கன்னா ஒரு 280 அடிச்சுட்டு ஆஸ்திரேலியா ஏதாவது சோக் கிக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. பட் இதே மாதிரி கட்டாந்தர பிச்சுங்கிறதால இது பண்ண முடியாது. இப்போ அந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு நமக்கு தெரியல. லாகூர்ல நடக்க போதா? லாகூர்ல நடக்காது. ஏன்னா ஆல்ரெடி லாகூர்ல தான் வந்து ராவல்பிண்டில நடக்க போகுது. ஸோ அந்த பிச்சு எப்படி இருக்கு, எப்படி சூட்டடா இருக்க போகுதுங்கிறத பார்த்தா தெரியும். நேற்று வேற மழைன்னு நினைக்கிறேன் ராவல்பிண்டில தான். ஸோ லெட்ஸ் சி அந்த மேட்ச் பிச்சு எப்படி இருக்கு, கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்ற போது தான் இருக்கு. சப்போஸ் மழை வந்துருச்சு, மேட்சே நடக்கலன்னா ஆஸ்திரேலியா த்ரூ, வேற வழி இல்லை. பார்ப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் தான். அண்ட் எல்லாம் கண்டிப்பா ஆல் ஹெயில் ஆப்கானிஸ்தான் தான் இப்பயுமே கூட. தே ஆர் ஆன் ரைஸ். தே ஆர் த செகண்ட் பெஸ்ட் ஏஷியன் டீம் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்ல முடியுது. பார்ப்போம் என்ன பண்றாங்க ஃபியூச்சர்லன்னு சொல்லிட்டு. இல்ல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண நினைச்சேன். ஒரு டைம் வந்து தண்ணி குடிக்க வந்தாங்க, அம்பையர் வந்து தொட்டி விட்டாங்க. ஓவருக்கு சும்மா கிளவ் கேட்கறேன், தண்ணி குடிக்க கேட்கறேன்னு சொல்லிட்டு உள்ள ஆள் அமிச்சுனே இருந்தாங்க. அனுப்புறப்போ ஃபருக்கி வந்து 43 ஏதோ போடுறப்போ தொடர்ந்து 3 ஓவர் போடுறான். 10 ரன் டேக் ஆன் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த 10 ரன் டேக் ஆன் பண்றப்போ ஒரு ரெண்டுல ஓமர் சை நல்லா போட மாட்டாரு. இன்னைக்கு ஒர்க் ஆச்சு. அப்படி அவன் நல்லா திடீர்னு ஒர்க் ஆகுதுன்னா அப்போ ஒரு கோச்சோட வேலை என்ன? நீ பெஸ்ட் பவுலரோட டேக் ஆன் பண்ணி 10 ரன் அடிச்சிட்ட. இவனுக்கு ஏதோ இன்னைக்கு தெரியாம பால் நல்லா வந்துட்டு இருக்கு, தள்ளி ஆட்டு போங்க. அதை சொல்லாம அவன் ஓவரே டேக் ஆன் பண்ண சொன்னதாதான் ஜோ ரூட்டும் அவுட்டு, இவரும் அவுட்டு, ஜேமி ஓட்டுன்னு அவுட்டு. கண்டிப்பா அது அங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நல்ல போல டேக் ஆன் பண்ண பிறகு இன்னும் ஒருத்தன் கொஞ்சம் மொக்கையா போடுறவனுக்கு நீ நல்லா போடுற மாதிரி வாய்ப்பு வந்துருச்சுன்னா அப்படி தள்ளிதானே ஆடணும். நான் தமிழ் கமெண்ட்ரி பாக்குறேன், தெரியாம எங்க வீட்டுல வருது, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரமாட்டேங்குது, அப்படியே போயினே இருக்கு. அப்ப அவனுக்கு வந்து கிளவ் கொடுக்கறதோ இல்ல தண்ணி கொடுக்கறதோ காட்டுறாங்க. அப்ப ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அதை ஃபாலோ பண்ணி ஆடுன்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே இந்த அப்ரோச் எல்லாம் மாத்தினா மட்டும்தான் அந்த டீம் உருப்படும். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. அவங்களும் வந்து இந்த ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி காணாம போயிடுவாங்க டாப் 8ல இருந்து. ஜிம்பாபே உள்ள வந்துடும். ஏன்னா ஜிம்பாபே இப்போ அவங்க சாம்கர் நாங்க அண்ணனா தம்பி யாரோ ஒருத்தர் அவர் போய் தரமான்னு இருக்காரு, ஜெயிக்க வச்சிட்டாரு, 2 சீரீஸ் ஜெயிக்க வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஜிம்பாபே உள்ள வந்துருவாங்க 8th ரேங்க்கு. இங்கிலாந்து வெளியே போயிடும். இந்த நிலைமை தான் நடக்கும். ஏதாச்சும் ஒன்று சேஞ்ச் பண்ணி ஆகணும் இங்கிலாந்து. ஆமா, ஆல்ரெடி நம்ம வந்து வராத டீம் நினைச்சு பேசிட்டு இருக்கோம். வெஸ்ட் இண்டீஸ் ஸ்ரீலங்காலாம் வந்தா பெட்டரா இருக்கும். அந்த மாதிரி டீம்லாம் லெஜெண்டரி டீம்லாம் வராம இப்போ பங்களாதேஷ் மாதிரி ஒரு டீம் வந்து
வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. ஒரு ஒண்ணுமே இல்லாம இருக்க மாதிரி இருக்கு ஒரு சைடு. இதுல பாகிஸ்தான் வேற இப்படி ஃபுல்லா வந்து டவுன் ஸ்ட்ரீக் நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இங்கிலாண்டும் இதே மாதிரி போகுதுன்னா எதுக்கு அப்புறம் 8 டீமும் கூப்பிட்டு வந்து 4 டீம் தான் உருப்படியா 6 டீம் தான் இருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற சான்ஸ்ல அவங்களால என்ன பெல்ட் டைட் பண்ணி அவங்களால பண்ண முடியுமோ அதை பண்றாங்க. அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா சான்ஸ் கொடுத்துதான் ஆகணும். பட் இந்த மாதிரி இப்போ 3 டீமும் ஒண்ணுமே பண்ணல. இங்கிலாந்து ஒண்ணுமே பண்ணல, பாகிஸ்தான் ஒண்ணுமே பண்ணல, பங்களாதேஷ் ஒண்ணுமே பண்ணல. இவங்களை விடுறதுக்கு நமக்கு என்னென்ன தோன்ற மாதிரி இருக்கு இப்ப நிலைமை. இங்கிலாந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா சுத்தமா தான் ஆகும். நீ சொல்ற மாதிரி லெட்ஸி இப்போ இதுக்கு மேலேயாவது அவங்க வந்து அப்ரோச்சை மாத்தணும். அது இல்லாம ஒரு மாதிரி ஒன் சைடா போற மாதிரி இருக்கு. நல்லா இல்ல பாக்குறதுக்கு. இந்தியா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆஸ்திரேலியா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சவுத் ஆப்பிரிக்கா வந்து சோக் பண்ணிட்டே இருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா என்னடா வரவெல்லாம் அடிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க குரூப் ஸ்டேஜ்லாம் நல்லா பண்ணிட்டு இதெல்லாம் சவுத் ஆப்பிரிக்காவும் பண்ணிட்டு இருக்காங்க காலங்காலமா. அப்படி இருக்கப்போ சவுத் ஆப்பிரிக்காவும் அதே தான் பண்ணுங்க. நியூசிலாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா மட்டும்தான் ஓரளவுக்கு ஏதாவது ஃபைட் கொடுக்குற டீமா இருக்கு. ரொம்ப ரொம்ப போரிங்கா இருக்கு. WPL நல்லா இருக்கு. நல்ல வேலை நீங்க WPL கொஞ்சம் ஒன் சைடட் கேமா போச்சு செகண்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லா. இல்லைன்னா இதை பார்க்காம அதை பாக்குற மாதிரி நிலைமையா இருக்கும். ஆனா இன்னைக்கு மேட்ச் நல்லா இருந்துச்சு. ஆப்கானிஸ்தான் கூட ஆடினதால நாளைக்கு எப்படி போகுமோ தெரியாது. பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆட போறாங்க நாளைக்கு. பாகிஸ்தான் நியூஸ் சேனல்ல ஒரு டீம் போட்டாங்க. டீம் ஏ டீம் பின்னு சொல்லிட்டு டீம் ஏ சாம்பியன் ட்ரோஃபி போயிருக்கிறது. டீம் பி ஒரு 11 போட்டாங்க. அந்த ஸ்குவாடு நான் அதிகமா சேவ் பண்ணி அந்த வீடியோ அனுப்புறேன். அவ்வளவு நல்லா இருக்கு. சத்தியமா அந்த ஸ்குவாட உள்ள விட்டுருந்தாவே கண்டிப்பா அட்லீஸ்ட் செமிகாச்சு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நல்ல நல்ல பிளேயர் எல்லாம் டிராப் பண்ணிட்டு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை ஏன் டிராப் பண்ணீங்க, அவங்கள ஏன் டிராப் பண்ணீங்க, இவங்களையும் சேர்த்தீங்க, அவங்களையும் சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாலிடிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா மாஸ்டர்ஸ் லீக் நடந்துட்டு இருக்கு. அதுல நேற்று ஒரு இந்தியா ஸ்குவாட் ஆனாங்க. அதுல கமெண்ட் போட்டுருக்காங்க, இந்த இந்தியா ஸ்குவாட் அனுப்பிச்சா கூட இப்ப இருக்க பாகிஸ்தான் ஸ்குவாட லெஃப்ட் ரைட் வாங்க சென்டர்ல காலி பண்ணுவாங்க. கரெக்டா குர்கீரத் மான்லாம் வந்து அடிச்சுன்னு இருக்காரு. குர்கீரத் மான் ஓப்பனிங் ஆறி 60 lakhs இருக்காரு. ஆமா லெட்ஸ் see நாளைக்கு மேட்ச் லைவ் ரிவ்யூ வரணுமா இல்லையான்றது அவங்க கிட்ட தான் இருக்கு. பாப்போம். ஆனா பண்றதுக்கு பிரயோஜனம் இல்ல எதுவுமே. யாரு லாஸ்டா முடிக்க போறாங்கன்றதுக்கான மேட்ச் அது. ஃபைட்டிங் ஃபார் த என்னமோ சொல்லுவாங்கல்ல, ரெஸ்பெக்ட்காக ஆடுற மேட்ச். அந்த ரெஸ்பெக்ட்காக ஆடுற மேட்ச் தான் அது. லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு. ஆப்கானிஸ்தானுக்கு நெக்ஸ்ட் மேட்ச்க்கு நம்ம ஈகரா இருக்கும். ஆஸ்திரேலியாவோட எப்படி பண்ண போறாங்கன்னு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இங்கிலாந்து ஆல்ரெடி நாக் அவுட் தான். அந்த மேட்சுமே ஒரு பிரயோஜனம் இல்லாத மேட்ச். அவங்க நினைச்சா சவுத் ஆப்பிரிக்காவை வந்து நாக் அவுட் பண்ணலாம். அது ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்றதை நம்ம பார்ப்போம். வேற சில வீடியோக்களை உங்களை வந்து மீட் பண்றோம். இப்பெல்லாம் அதிகமா வியூஸ் போக மாட்டேங்குது. கொஞ்சம் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஹம்பிள் ரிக்வெஸ்ட். IPL வேற வரப்போகுது. தலை தோனி எல்லாம் வந்து இறங்கி இருக்காரு. அந்த இதுக்கெல்லாம் நிறைய ஆதரவு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா வீடியோ பாருங்க. பிடிச்சிருக்கா நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் யாராவது நம்ம மிஸ் பண்ணிக்கோ தப்பா பேசிக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்டும் பை. ஹேவ் a good day. It's me Vicky signing off with Show.